அடுத்த ஆடு வருதுங்க. வாவ், சூப்பர் சூப்பர். ஐயோ, நல்லா ஹைட்டுங்க. அது நான் அப்படி நில்லுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் இந்த கடா. சரியான அமகலம் பண்ணுதுங்க, சேட்டை பயங்கரமாக பண்ணுதுங்க. இங்கே பாருங்கள், அப்பா பாருங்க, இருக்கிறதுலே இந்த கடை ரொம்ப சேட்டை பிடிச்சதாக இருக்குதுங்க. பாருங்கள் பாருங்கள், இவங்களை ரொம்ப ஆவேசப்படுறாங்க, இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. பாருங்கள், ஜம்ப் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது ரொம்ப ரேருங்க. கிடாங்க இவ்வளோ அமகலம் பாருங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வளர்த்துருக்காருங்க அண்ணன். அப்போ வாங்கும்போது 350 ரூபாய் கடை வாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கடை. ஓ, ஃபர்ஸ்ட் கடை வந்து 350 ரூபாய் தான் நீ வாங்கினீங்களே? ஆமா, பக்ரீத் கடை வந்து குர்பானி கடை 350 ரூபாய் வாங்கினால முதல்ல ஆரம்பிச்சு. ஓகே, அப்பலேருந்து வளர்த்துருந்தீங்க. சரிங்க, இப்போ நீங்கள் கடை போய் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து எந்த மாதிரியான கடை எப்படி இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? அதை ஹைட்டு நீட்டு இருக்கணும், காலு கனமா இருக்கணும், எல்லாமே பார்த்துட்டு தான் எடுப்பேன். ஓ, ஹைட்டு நீட்டு எல்லாமே பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொம்பு மெலிசா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும் கொம்பு. ஓ, ஷார்ட்டா இருக்கணும், ரொம்ப மெலிசா இருக்கக்கூடாதுங்களா? ஆமா, மெலிசா இருந்தா பரவாயில்ல. ஓகே, ஷார்ட்டா இருக்கணும். ஓஹோ, சரிங்க. ஃபர்ஸ்ட் ஆடு வெளியில் கொண்டு வராங்க. சரியான ஆடுங்க அது. பா, நல்ல சைஸுங்க ஆடு. அவருடைய செஸ்ட் ஹைட்டு வருதுங்க அது. பா, சூப்பர் ஆடுங்க அது. நல்ல சைஸு, நல்ல வளர்த்துருக்காரு. நல்ல வளர்ப்பு, நல்ல அருமையான கை வளர்ப்புங்க இது. பிளாக் ஃபேஸுங்க. பிளாக் ஃபேஸு, பார்வையே மோசமாக இருக்குங்க. பின்னாடி போகிறாங்க, பின்னாடி போனாவே நம்ப முடியாது. பாருங்கள் பார்த்தீங்களா? ஒன் ஸ்டெப் பின்னாடி போனாவே அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இவங்க வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நல்லா பக்கா லுக்குங்க அது. இன்னும் புக்கிங் ஆகலைங்க, அது புக்கிங் ஆகலை. இந்த அண்ணா வந்து எல்லாமே புக்கிங் ஆகலைன்னு சொல்லியிருக்காரு. அருமையான கடைங்க. அடுத்த ஆடு கொண்டு வராங்க. அடுத்த ஆடு வருதுங்க. வாவ், சூப்பர். ஐயோ, நல்லா ஹைட்டுங்க. அது நான் அப்படி நில்லுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் இந்த கடா. நல்லா ஹைட்டுங்க, சூப்பராக வளர்த்துருக்காரு கடாவை. நல்லா முடிங்க, கழுத்து முடியெல்லாம் வேறு லெவலுங்க இது. ஓகே, நான் கட்டுங்கண்ணா. ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க அந்த கடாவை. ஒருத்தரால் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஹோ ஜம்ப். பாருங்க எவ்வளோ அமக்கலம் பண்ணுது, சேட்டை பண்ணுதுங்க அந்த கடா. ஆளையே கிட்ட சேக மாட்டுதுங்க. பாருங்க, சரியா கோவப்படுதுங்க இந்த ஆடு. ஐயோ பா, பாருங்க, இருக்கிறதுலே இந்த கடை ரொம்ப சேட்டை பிடிச்சதாக இருக்குதுங்க. பாருங்க, ரெண்டு பேருமே வேறு லெவலில் இருக்காங்க. அண்ணாவை நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், கண்டிப்பாக நீங்கள் கடை வெளியேற்றணும் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்னும் 2 பேர் வந்தால் தான் முடியும் அப்படின்ட்டாங்க.
ஏன்னா அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. இப்போ 3வது கடை எடுத்துன்னு வராருங்க அண்ணா. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். பாருங்கள் 3வது கடைங்க அது. இதுவும் நல்ல ஹைட்டுங்க, அருமையாக இருக்குங்க கடை. நான் கட்டுறேண்ணா. அண்ணா கிட்ட எல்லாமே ஃபுல் லோடில் இருக்குங்க கடை. ஒன்றுமே பிடிச்சிங்கண்ணா, கூட பிடிச்சிங்கண்ணா. ஓகே ஓகே, அது கெட்டாது இல்லை. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஒரு கடாவுமே ரொம்ப அக்ரெசிவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், இவர் ஃபஸ்ட்டு கட்டின ஆள் இன்னமும் நம்மளை முட்டுறதுக்கு வந்துன்னு இருக்காங்க பாருங்கள். அப்பா அப்பா, ஒன்றுமே பண்ணலங்க, கிட்ட போனவே முட்டுறாங்க இவங்க. பாருங்கள், நல்ல கை வளர்ப்புங்க இவர்கிட்ட. நீங்கள் கரெக்டாக இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பழமநேர்லேருந்து குடியாத்தம் போகிற ரோட்டுங்க. அது பெங்கரகொண்டாண்ணா, பெங்கரகொண்டா இது ஸ்டாப்பிங் பேர். பார்த்தா ஒரு 4 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் இருக்குங்க. அடுத்த 4வது ஆடுங்க. அது ஃபுல் ஃபியூர் ஒயிட்டுங்க. அது ஒரு கடாவும் நல்ல ஹைட்டுங்க, நல்ல ஹைட்டு வளர்த்துருக்காரு. நான் கட்டுறீங்களா? நான் கட்டுறீங்களா? போங்க. பியூர் ஒயிட்டுங்க. அது ஃபேஸ் எல்லாமே டோட்டலாக சூப்பராக இருக்காருண்ணா. எல்லாமே ஹைட்டு. இல்லை விட்டுருண்ணா, பரவாயில்ல, அது உள்ள இது பண்ணிக்கலாம். கடா எல்லாமே இவர்கிட்ட. உள்ளே இட்டு போயிருங்களா? உள்ள கொண்டு போயிருங்களா? சரியான அமகலம் பண்ணுதுங்க, சேட்டை பயங்கரமாக பண்ணுதுங்க. இங்கே பாருங்கள், அப்பா பாருங்கள், இவர் என்னை கிட்ட கூப்பிட்டுனே இருக்காருங்க. இவர் ரொம்ப அருமையான வளர்ப்புங்க. இவர் ஹோய் 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 ஹேய் டேய் டேய். அண்ணா இப்போ 4வது கடை எடுத்துன்னு வராரு. எத்தனை வா, சரியான கம்பீரங்க. இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பயங்கர டஃப் கொடுக்குதுங்க. எல்லா கடாவுமே எதுவும் குறைஞ்சது இல்லைன்ற மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள், அப்படின்னு சூப்பராக இருக்குதுங்க. இன்னும் கட்டுண்ணா. இங்கே ஆனாண்ணா வண்டி இருக்கே. சூப்பர் கடைண்ணா. ஒரே நிமிஷம்ண்ணா, கடாவை பிடிக்கவே முடியலங்க. பாருங்கள், அவர் ஃபுல்லு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. அவர் எல்லாம் வெளியில் வந்தவொடனே கொஞ்சம் குஷி ஆகிடுது கடாங்க. பாருங்கண்ணா, ரவுண்டிங் அடிக்கிறாரு அவர். கடா அண்ணா எல்லாமே எத்தனை பல்லுண்ணா? 2 பல் 4 பல். இப்போ நீங்கள் பிடிச்சிங்களா? எத்தனை பல்? 4 பல். ஓகே ஓகே. எல்லாமே அண்ணா கிட்ட 2 பல் 4 பல் கடை தான் இருக்குது. பாருங்கள், இவங்களை ரொம்ப ஆவேசப்படுறாங்க, இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. பாருங்கள், ஜம்ப் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது ரொம்ப ரேருங்க கெடாங்க. பாருங்கள் எவ்வளோ அமகலம் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வளர்த்துருக்காருங்க அண்ணன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்கள் பேர், எந்த இடத்துல உங்கள் பண்ணை அமைஞ்சிருக்கு?
என் பேர் வந்து மல்லிகார்ஜுன். ஓகே. நம்ம ஊர் வந்து பெங்கரகுண்டா. பெங்கரகொண்டா. ஆமா ஆமா. எந்த பக்கம் இருக்குங்க, எந்த ரூட்ல இருக்கு இந்த இந்த ஊர்? பழமநீர் குடியாத்தம் ரூட்டுப்பா. பழமநீர்லேருந்து குடியாத்தம் ரூட்டு. ஆமா ஆமா. இப்போ பழமநீர்லேருந்து எத்தனை கிலோமீட்டருங்க நம்ம ஊர்? பழமநீர்ல இருந்து வந்தாக்கா 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். ஆமா. இந்த பக்கம் குடியாத்தத்துலேருந்து வந்தா 35 கிலோமீட்டர்ப்பா. 35 கிலோமீட்டர் இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. இப்போ நீங்க குட்டி வாங்குறீங்க இல்லையா, எந்தெந்த ஊர்ல போய் இந்த குட்டியை வாங்குவீங்க? இப்போ நான் கூடூர் பைரடிப்பள்ளி எல்லா பஜார் சந்தைக்கெல்லாம் போயிட்டு வாங்குறேன். ஓ, எல்லா இடத்துலயும் வாங்குறீங்க. ஆமா. ஓகே. எப்படிங்க இப்போ ஒரு 10 குட்டி 20 குட்டி அப்படி லாட்டா வாங்குவீங்களா இல்ல சிங்கிளா இல்ல வாங்குவீங்களா? சிங்கிள் எனக்கு செலெக்ஷன் வந்தாக்கா வாங்குறேன் நான். அவ்வளவுதான். அந்த மாதிரி வாங்குறீங்க. எத்தனை மாச குட்டியா நீங்க வாங்குவீங்க வாங்கும்போது? நான் வந்து 6 மாசத்துக்கு மேல தான் இருப்பேன். 6 மாசத்துக்கு மேலயா? ஆமா. ஏன் இந்த 3 மாச குட்டி அந்த மாதிரிலாம் ஏன் வாங்க மாட்டீங்க? இல்ல ரொம்ப சின்ன சைஸ், கொஞ்சம் அளவுக்கு வராது, அதனால எடுக்கிறேன் நான். ஓ, அந்த சைஸுக்கு வராது. நீங்க அந்த 1 இயர் வளர்க்கும் போது அந்த சைஸுக்கு வரணும், 2 பல்லு போடணும் ஆமா, அப்படின்னா ஆமா. கொஞ்சம் இதுவா இருக்கும். இப்ப நம்ம கிட்ட என்னென்ன பல்லு கடை இருக்கு நம்ம கிட்ட? பல்லு பாட குட்டி இருக்குது, 2 பல்லு 4 பல்லு எல்லாமே இருக்கு. 2 பல்லு 4 பல்லு எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து உங்க பண்ணையில நோய் எதனா வந்திருக்கா உங்க ஆட்டுங்களுக்கு இது வரைக்கும்? இல்ல எதுவுமே வரலப்பா. எதுவும் வந்தது இல்ல. சரிங்க. தடுப்பூசி என்ன போட்டிருக்கீங்களா? இல்லப்பா, அது போடுறது இல்லப்பா நான். எதுவும் போடுறது இல்லை, அப்படியே தான் வருது. ஆமா. ஓகே ஓகே. மதியத்துல என்ன வைப்பீங்க ஆட்டுக்கு? மதியத்துல இருந்து பட்டுப்பூசி தலை போறேன் பண்ண. பட்டுப்பூச்சி தேவைப்படுங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன வைப்பீங்க? பில்லு போடுறேன் நான். சாயங்காலம் பில்லு போடுறேன். ஓகே. ஈவினிங் இப்போ தொட்டி வைப்பாங்கன்னு சொல்றாங்களே, தொட்டி வைக்கிறீங்களா? நான் வைக்கிறேன். பொட்டு பூசா இது இப்போ எல்லாமே கலந்து வைப்பீங்க. ஆமா. சரிங்க சரிங்கண்ணா சரிங்க. சரிங்கய்யா, இப்போ உங்ககிட்ட ஆடு வச்சிருக்கீங்க. அது இப்போ யாருன்னா வந்து கேட்குறாங்க அப்படின்னா ரேட்டு எந்த மாதிரியான ரேட் இருக்கு? எவ்வளோ ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து எவ்வளோ ரேட்லேருந்து எவ்வளோ ரேட் வரைக்கும் இருக்கு? மேக்ஸிமம் பட்ஜெட் எவ்வளோ வரைக்கும் இருக்கு உங்ககிட்ட? என்கிட்ட வந்து 35லேருந்து 95 வரலும் இருக்குது என்கிட்ட. ஓ, 35,000லேருந்து 95,000 வரைக்கும். ஆமா. ஆனால் எல்லா கடாவும் பார்த்தோம், எல்லா கடாவும் ரொம்ப அருமையாக வளர்த்துருக்கீங்க. நம்ம பார்த்தோன்னா இது வேணாம் அது வேணாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா கடை நீங்கள் ரொம்ப அருமையான முறையில் வளர்த்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கடை வளர்க்கணும்னு சொல்லிட்டு எப்பயிலேருந்து ஆர்வம் இருந்துச்சு உங்களுக்கு? எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க நீங்க? நான் 32 வருஷமா வளர்த்துருக்கேன். 32 வருஷமா வளர்க்குறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கடாங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து அப்போ வாங்கும்போது 350 ரூபாய் கடை வாங்க ஃபர்ஸ்ட் கடை. ஓ, ஃபர்ஸ்ட் கடை வந்து 350 ரூபாய் தான் நீ வாங்கினீங்களே? ஆமா. பக்ரீத் கடை வந்து குர்பானி கடை 350 ரூபாய் வாங்கினது நான் முதல்ல ஆரம்பிச்சு. ஓகே ஓகே. அப்பலேருந்து வளர்த்துருந்தீங்க. சரிங்க. இப்போ போய் வாங்கணும் அப்படின்னா ஒரு கடை வந்து மினிமம் வந்து எவ்வளோ ரேட்ல வாங்குவீங்க நீங்க? இப்போ நான் வாங்குறது 20,000க்கு மேல தான் வாங்குறேன். ஓ, 20,000க்கு மேல. இப்போ நீங்க 20,000க்கு மேல வாங்கி அதை 1 வருஷம் வளர்ப்பு இருக்குது. அந்த 1 வருஷம் வளர்த்தாதான் உங்களுக்கு அந்த ரேட்டு வரும். அதுக்கேற்ற செலவு இருக்குது. ஆனா கண்டிப்பா கஷ்டம் தான். ஏன்னா இப்ப நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான செலவு பண்றோமோ இல்லை, இதுக்கு தேவையான செலவு பண்ணாதான் நீங்க இந்த அளவுக்கு எடுத்துன்னு வர முடியும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க ரொம்ப அற்புதமா கடாங்களை எடுத்துன்னு வர முடியாது. இப்ப நீங்க கடா போய் செலக்ட் பண்றீங்க இல்லையா, அது வந்து எந்த மாதிரியான கடா எப்படி இருந்தா நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? அதை ஹைட் நீட் இருக்கணும், காலு கனமா இருக்கணும், எல்லாமே பார்த்துட்டு தான் எடுப்பேன். ஓ, ஹைட்டு நீட்டு எல்லாமே பார்த்து தான் எடுப்பீங்க. இப்போ வந்து இந்த கொம்பு ஷேப்பும் பார்த்து தான் வாங்குவீங்களா? எந்த மாதிரி கொம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொம்பு மெலிசா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும் கொம்பு. ஓ, ஷார்ட்டா இருக்கணும். ரொம்ப மெலிசா இருக்கக்கூடாதுங்களா? ஆமா, மெலிசா இருந்தா பரவாயில்ல. ஓகே, ஷார்ட்டா இருக்கணும். ஓஹோ, சரிங்க சரிங்க சரிங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு உங்ககிட்ட நிறைய கஸ்டமர் இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாக்கா உங்களுக்கு வருவாங்க, நேராக வருவாங்க. சரி சரி. அவங்களுக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் ரீசனபிளா வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ரேட் அதிகமா இருக்குமோ, ஏன்னா அவங்க கடை வந்து அந்த மாதிரி இருக்குது. இல்ல ரீசனபிள் தான் சொல்றேன். அதனால வந்து கொஞ்சம் ரீசனபிளா கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் சென்னையில இருந்து, ஆம்பூர்ல இருந்து, இந்த பக்கம் ஹைதராபாத்ல இருந்து எல்லாமே வராங்க. ஆமா ஆமா. ஸோ அது மாதிரி கடை வந்து உங்களுக்கு நல்லா இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியுது. வீடியோ பார்த்தா கண்டிப்பா தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ரேட்னா எண்ட் ரேட்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ரீசனபிள் ரேட் தான் சொல்லுவேன். சரிங்க சரிங்கய்யா. சரி, உங்க நம்பர் நான் என்னுடைய வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். எல்லாமே அந்த நம்பர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. சரி சரி. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ரஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வராங்கன்னா அவங்க அதாவது இதுக்கு முன்னே வந்திருந்தவங்க ஓகே, ஏன்னா புதுசாக வரவங்க வந்து அட்ரஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த பக்கம் வந்தால் ஷார்ட்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மக்கிட்ட இது புக்கிங் பண்ணிக்குவாங்க. சரி சரி. ஓகேங்க, ரொம்ப நன்றி.